அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இப்பொழுது உடும்புற சந்தையில் தான் நிற்கின்றேன். ஒரு கோயிலுக்கு போவதற்காக என்னுடைய மருமகள் என்னை நிற்கும்படி இந்த இடத்தில் தங்களுடைய வேன் வரும் என்று சொன்னதால் நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன். இப்பொழுது நான் நிற்கிறது கீர்த்திகா டெக்ஸ்டைல்ஸ் என்ற புடவை கடைக்கு முன்பாக. இந்த புடவை கடைக்கும் எனக்கும் ஒரு சிறு தொடர்பு இருக்கிறது. என்னென்று கேட்டால், இந்த புடவை கடையின் உரிமையாளர் என்னுடைய மாணவன், நான் படிப்பித்த ஒரு மாணவன், மிகவும் நட்பண்புள்ள ஒரு மாணவன். படிக்கிற காலத்திலேயே ஒரு அமைதியான பிள்ளை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல பிள்ளை. இன்றைக்கு அவன் ஒரு தொழில் முயற்சியாலே அவன் உயர்ந்திருக்கிறான், நல்ல நிலைக்கு வந்திருக்கிறான். படிக்கிற காலத்திலே விளையும் பயிரும் முளையில் தெரியும் என்று சொல்வார்கள். அதுபோல் இதுதான் அவனுடைய கடை. என்னை பொறுத்தவரையில் உண்மையிலே அவர் அந்த காலத்திலே டெமரியான பிள்ளை. ஆசிரியர்களை மதிக்கிற குணம், நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பிள்ளைய கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன், அதிகம் கதைக்க மாட்டார். அதனால் இந்த கடையை நல்ல மாதிரி அவர் வச்சிருக்கிறார், நடத்துகிறார். பெரிய கடையாக இருக்கிறது. ஒருவேளை வாடகையோ சொந்த கடையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நன்றாக இருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக. நல்ல பிள்ளைகளை ஆசிரியர்கள் விரும்புவார்கள். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கட்டுப்பட்ட பிள்ளைகள் எப்பவும் சிறப்பாக வாழ்வார்கள். பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளும் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்காத பிள்ளைகளும் வாழ்க்கையில் முன்னேறுவது கஷ்டம்தான். தடுக்கி விழுந்து பல கேவலங்களை அடைந்த பிறகுதான் அவர்களுக்கு நல்ல புத்தி சிலருக்கு வரும், சிலருக்கு கடைசி வரை நல்ல புத்தி வராது. அதெல்லாம் காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.